ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்க்க வந்த அந்த 4 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. யார் பெத்த புள்ளையோ தெரியல, நம்ம போடுற வீடியோஸு கொஞ்சம் தான் ரீச் ஆகுது. பட் இருந்தாலும் டக்குன்னு பார்க்க வந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஜெய்ப்பூரில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியும். ஸோ அதில் லாஸ்ட்டில் வந்து ஆம்பர் மஹால் வீடியோஸ் வந்து இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தனுடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ இங்கிலேருந்து நான் கிளம்பி போய் ஒரு வேன் பிடிச்சி போய் ஜல் மஹாலில் இறங்கினேன். ஸோ அந்த ஜல் மஹால் வீடியோஸும் ப்ளஸ் நைட்டில் எப்படி இருக்கும், பகலில் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஹவா மஹால், அப்புறம் ஜெய்ப்பூரில் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெய்ப்பூரில் நிறைய இடம் இருந்தாலும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்க முடியும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அப்படிப்பட்ட இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜல் மஹால். பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மஹாலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் தாங்க பெஸ்ட் டைமு. லைட்டெல்லாம் பாருங்கள் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. 5 ஃப்ளோர்ஸ் கொண்ட ஒரு ஜல் மஹால்ங்க. ஜல்லுன்னா வேறு எதுவும் கிடையாது, நீர் அரண்மனை அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழில் பொருள். ஸோ கிட்டத்தட்ட 300 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த ஜல் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் மன்சாகர் ஏரி அப்படின்ற ஒரு ஏரிக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனைங்க. ஸோ இது மழை காலத்தில் தண்ணிலாம் நிரம்பி ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃப்ளோர் முழுகிடுங்களாம். மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளை எட்டி பார்ப்போம். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா கீழே முழுகிடும். ஸோ ஈவினிங் டைமில் வந்தால் நல்லா ஜகன்னு நின்னும். ஸோ பகலில் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் வந்து நடுவில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த அரண்மனை வந்து ரொம்ப கிட்ட, அதாவது நம்மளுடைய அமீர் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அமீர் ஃபோர்ட்டை பார்த்துட்டு ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா டுக் டுக் அப்படின்ற சொல்கிற சின்ன ஆட்டோ, அப்படி இல்லைன்னா வேன் கூட வந்து உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுடும். இதுக்காக தாங்க நான் ஈவினிங் டைமில் வந்தேன். ஈவினிங் டைமில் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த ஜல் மஹாலை அழகாக சூப்பராக பார்க்கலாம். ரொம்ப லைட்டோட அப்படியே ஒரு ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதுலேருந்து எப்படி கரண்ட் போகுது. நான் மேப்பை பார்த்துட்டு வந்துமே என்னை கொண்டு போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டாப்புல. சரி அதே சொல்லிட்டு அப்படியாவது பார்த்துங்க அப்படின்ட்டு இறங்கி நான் திருப்பி ஜல் மஹால் கிட்ட வந்துட்டேன். ஆப்போசிட்டில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கும். ஹவா மஹால் மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, குட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற இடம் தான். ஸோ இந்த ஜல் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அக்சஸ் பண்ண முடியாது. வெளியில் இந்த ஏரிக்கும் அவுட் சைடில் நின்று தான் நம்ம போய் பார்க்கலாம். நல்லா ஒத்து பாருங்களேன், இது தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பாசை பிடிச்சோ இல்லை ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் எப்படி ஆகுன்றது நமக்கு தெரியும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஜல் மஹாலில் வெறும் மஹால் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ மஹாலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாட்சிங் கோபுரம் மாதிரியும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாட்சிங் கோபுரம் மாதிரியும் 2 இருக்குங்க. லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல லைட்டு கூட போடல பாருங்களேன். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஏதோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க ஏதோ லைட் இது இருந்தாலும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் ரொம்ப இருட்டாயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா ஜல் மஹாலை இன்னொரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க, கைவினை பொருள்லாம் விற்கிறாங்க ஜல் மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே. வா, ஒரு பர்ஸுக்கு எவ்வளோ டெக்கரேஷன். ராஜஸ்தான்னா ஜிமிக்கி கண்ணாடி தாங்க. அதே மாதிரி சில்வர் ஜுவல்ஸ்லாம் பாருங்க ஃபேமஸ் என்ன வருது. நார்த் இந்தியாவில் டெல்லியிலும் இது மாதிரி ஃபேமஸ், பட் ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ். எங்கடா இந்த கண்ணாடி வச்ச ஸ்கர்ட் என்ன பார்க்கலையேன்னு பார்த்தேன். நம்ம கண்ணாடி வச்ச ஸ்கர்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பல कनाडी लोकेशन है। आओ तुम्हारे को कपड़े पहनेंगे, आ जाओ। இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஜும்கா. வா, இதெல்லாம் போட்டா காது என்ன ஆகுறது. ठीक है गाइस, मेरी इधर से जयपुर को जाती हूँ। अगला वीडियो में मेरी मीट करो। ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து நான் இங்கே ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேங்க. ஒரு வேர்டு ஒரு இடத்துல கற்றுருக்கேன். அகலா ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனில் கற்றுக்கிட்டேன். மேரிங்கிறது லேடிஸ் வந்து அவங்கள சொல்லும் போது ரீ போட்டு பேசணும், ஈ போட்டு பேசணுன்றத கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஒன்று ஒன்றா கற்றுருக்கேன். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படி ஒரு 30% ஹிந்தி கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது.
இப்போ நான் அங்க ஜெல்மஹால்லேருந்து கிளம்பி டுக்டுக் பிடிச்சி இப்போ ஜெய்ப்பூர் சிட்டிக்கு வந்துட்டேன். இங்கே ஹவா மஹாலுக்கு ஆப்போசிட்ல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்கு. ஸோ அதில் முக்கியமானது இந்த குல்ஃபிங்க. நம்ம ஊர்ல இது 20 ரூபாய்க்கு விற்பாங்க இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து 10 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணாங்க. சேம் தாங்க டேஸ்ட், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பானிபூரி சாப்பிடாம இப்படி இருக்க முடியும், அதனால சொல்லிட்டு அது எந்த மசாலா பூரி அது ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஆர்டர் பண்ணேன், ஞாபகம் இல்லை, 30 ருபீஸ். ஸோ அந்த மசாலா பூரி சாப்பிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான்வெஜஸ் தான் நிறைய இருக்கு. என்னதான் இது வந்து சைவ ஊரா இருந்தாலும் நான்வெஜஸும் நிறைய கிடைக்குதுங்க. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. ஒரு 2 டேஸா வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மஹால் வந்து ஹவா மஹால். ஸோ இந்த மஹால் வந்து நம்மளுடைய படி சாப்பர் அப்படின்னு சொல்கிற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ அந்த மஹாலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மஹாலுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம இங்கேருந்து ரோட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஹவா மஹால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் சென்டர் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே எதுவும் அரண்மனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அரண்மனைலாம் எதுவும் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இருக்கு பாருங்கள், குட்டி குட்டி ஜன்னல் வழியாக உள்ளேருந்து நம்மளே வெளில பார்க்கலாம். வெளிலேருந்து நம்ம அப்படியே இந்த மஹாலை பார்க்குற மாதிரி அந்த ஜன்னல்லேருந்து வெளில பார்க்கலாம். நாங்கள் பார்க்குறாங்க பாருங்கள். பட் வேறு எதுவும் இதில் பெருசாக இருக்காதுங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வெளிலேருந்து பார்க்குறதே ஒரு பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா மஹாலோட அழகே வந்து இந்த 5 அடுக்கு தான். ஸோ அதை வெளிலேருந்து பார்த்தாவே ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறதாங்க படி சாப்பர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஒரு ரவுண்டானா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மெட்ரோ இருக்குது. நம்ம ஜெய்ப்பூர் ஜங்ஷன்ஸ் அந்த ரூட்டு. ஸோ அங்கேருந்து நீங்கள் படி சாப்பர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு படி சாப்பர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னரில் வந்து இந்த ஹவா மஹால் இருக்கும். ஸோ இந்தியில் ஹவா அப்படின்றது வந்து காற்று அப்படின்றது. ஸோ காற்று மாளிகை அப்படின்னு சொல்கிற இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடுக்கில் கட்டியிருக்காங்க. 50 அடி உயரத்தில் 953 ஜன்னல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எண்ணி பார்க்கல. ஸோ மேபி அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் வந்து ராஜபுத்திரர்கள் இல்லை ஆண்களே வந்து பர்தா முறையை தான் அணிஞ்சு வெளில வருவாங்களாம். ஸோ இப்போ லேடிஸ்லாம் எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சுதந்திரம்லாம் போயிடுச்சு அப்படின்றத ஒரு ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஜன்னல் வச்ச இந்த ஒரு மாளிகை கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடிலேருந்து அந்த ராஜபுத்திர ராணிகள் இளவரசிகள்லாம் வந்து ரோடை இந்த பக்கம் இங்கே இருக்கிற அந்த ரோடு போக்குவரத்தெல்லாம் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஹவா மாளிகையை கட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற சிட்டி பேலஸ்க்கு அப்புறமா கட்டினது தான். ஜெய்ப்பூரை உருவாக்கின ராஜாவுடைய பேரனுடைய பையன்தான் வந்து இந்த ஹவா மஹாலை கட்டியிருக்காரு. கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து அப்புறம் செப்பல்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். முக்கியமாக இந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டை முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கிடைக்கும். பானிபூரி, பேல்பூரி, தயிர் பூரி, அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, போண்டா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலைல 9லேருந்து சாயந்தரம் 5 மணி வரலையும் இருக்குங்க. பொதுவாக எல்லா மஹாலும் எல்லா கோட்டைக்கும் டைமிங் அதுதான். ஸோ அதுக்கு இடையில நீங்கள் வந்துடுங்க. நைட்டில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நான் நைட்லேயும் உங்களுக்கு எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஹவா மஹாலில் கிட்ட போய் பார்க்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அதுதான் கஷ்டம். இந்த இதை வந்து ரெனோவேஷன் பண்ணதே இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 45 crores செலவு பண்ணி இந்த இடத்தெல்லாம் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பானிபூரி ஐட்டம்ஸ் செம்மையாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சிக்கன் மட்டன் பிரியராக இருந்தால் அதை கூட விதவிதமாக பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த இடத்துல நான் கிளம்புறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரை டாடா, பாய்.